நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவான்னா, இஸ்ரேலில் பக்கத்தில் இருக்கிற பாலஸ்தீன், லெபனான், ஏமன், ஈரான், ஈராக் எல்லாமே எங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டுன்னு. நாங்கள் இருப்பதற்கே அவர்கள் ஆபத்தானவர்கள். அப்போ நாங்கள் இருக்கணும்னா அவர்கள் அழிந்தாகணும். பரிசியா காந்தி, நேரு, பட்டேல் தான் சொல்லுமே தவிர யாரும் வஉசிங்கிற பேரை சொல்லாது. ஏன் அப்படின்னா, இந்தியா என்பது வட இந்தியா என்ற கருத்தியல் முழுசும் பரப்பப்பட்டிருக்கு. எல்லா மதத்திலையும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்குது. அது வந்து அவர்களுடைய நம்பிக்கை. அது அதில் ஒன்றும் பெரிய தவறு இல்லை. உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் வாழக்கூடிய யூதர்கள்லாம் இன்னைக்கு பாலஸ்தீனத்திலிருந்து வெளியேறு, ஃப்ரீ பாலஸ்தீன் என்ற முழக்கத்தின் கீழே இன்றைக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லா யூதர்களுமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு என்னென்னா, எங்கெல்லாம் வர்ணாசிரமம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஜாதி பாகுபாடு இருக்கிறதோ, எங்கெல்லாம் இந்த கர்ம கோட்பாடு பின்பற்றப்படுகிறதோ அதெல்லாம் பாரதம்ன்றான். இப்போ இதையே பாரதம், பாரதியம் என்பதான கோட்பாடாக உருவாக்கிக்கிறாங்க. இதுதான் நம்ம பார்த்து கொள்ள வேண்டிய செய்தி. வணக்கம். பாலஸ்தீனத்தை பிணக்காடாக மாற்றிய பிறகு ஜியோனிசிய இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா குண்டு வீசியது ஈரான் மீது. பதில் தாக்குதலை இஸ்ரேல் வலுவாக நடத்தியதற்கு பிறகு, இஸ்ரேல் மீது ஈரான் வலுவாக நடத்தியதற்கு பிறகு இப்போது ஒரு இடைக்கால போர் நிறுத்தம் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் மறுபக்கம் காசாவில் நடக்கிற மனித படுகொலை முழுமையாக நின்றபாடில்லை. அங்கே உண்மையில் கொல்வதற்கு மனித உயிர் என்ன இருக்கிறது என்ற நிலையில்தான் அங்கே தாக்குதல் என்பது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ அங்கே நீங்கள் காசாவில் குழந்தைகள் கூட, இப்போ சின்ன குழந்தைகள் ஒரு 5 வயது 6 வயது பிள்ளைகளை கூட இஸ்ரேலிய ஆட்சியாளர்கள், இஸ்ரேலிய படையினர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் நாளைய பயங்கரவாதிகள், ஃப்யூச்சர் டெரரிஸ்ட் என்று சொல்லி அவங்கள வந்து கொல்வது என்பதில் நேரடியாக குறிவைத்தே கொள்கிறாங்க. ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயது பையன், இராணுவ வீரர்கள் இருக்கிறவங்கள ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறான். அவனை அங்கேயே கொள்றானுங்க, அப்படியே சுட்டு கொள்றானுங்க. ஒரு 8 வயசு பையனை அவன்கிட்ட கேமராவை பறிச்சுட்டு கூட விட்டுருக்கலாம். ஆனால் அவனை கொள்றாங்க. அது கேட்டாக்க அவங்கெல்லாம் எதிர்கால பயங்கரவாதிகள் அப்படின்னு. அங்கே வந்து ஆட்சியாளர்கள்லேருந்து சாதாரண சிப்பாய்கள் வரையிலும் இஸ்ரேலில் புகட்டப்பட்டிருப்பது என்னென்னா, பாலஸ்தீனர்கள் அனைவருமே பயங்கரவாதிகள், அழித்து ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பது தான் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கல்வியிலிருந்து எல்லா வகையிலையும் ஊட்டப்பட்டிருக்கிற செய்தி அதுதான். அதனால் அவங்க வந்து காசாவுக்குள்ளே எஞ்சி இருக்கிற பாலஸ்தீன பகுதி என்பது காசா தான். இப்போ அந்த காசா பகுதிகளில் ஒரு கட்டடம் கூட கிடையாது, எல்லாத்தையும் தரைமட்டமாக்கிட்டாங்க. ஒதுங்குவதற்கு ஒரு இடம் கிடையாது, அங்கே ஒரு மருத்துவமனை கிடையாது. வெளியிலிருந்து வரக்கூடிய உணவை சார்ந்து தான் அவங்க இருக்கிறாங்க. இப்போ அதுவும் பெரிய அளவுக்கு கிடைக்காம எல்லா பகுதியும் முற்றுகை போட்டு இஸ்ரேலிய இராணுவம் என்பது அவர்களுக்கு உணவு கிடைக்காம பார்த்துக்கிட்டு. நமக்கு பார்த்தோம் போன வாரம் ஒரு சின்ன பையன் அடித்து பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான், உணவு கிடைக்கல, எல்லாமே அந்த அண்டாலாம் தீர்ந்து போகுது. அதில் சுரண்டி ஏதோ எடுத்து பார்க்குறான், அதில் ஒன்றும் வரல. உடனே பக்கத்தில் இருக்கிற மண்ணள்ளி வாயில் போட்டுக்கிறான். அவனுடைய பசி தாங்காமல். நம்ம சாதாரணமாக மண்ணள்ளி திங்கிறதா அப்படின்னு கேட்போம். ஆனால் உண்மையிலேயே பாலஸ்தீன சிறுவர்கள் மண் திங்கிறார்கள், ஆனால் உணவுக்கு எதுவும் கிடைக்கல. இப்போ அந்த அளவுக்கு மிகப்பெரிய முற்றுகையில் காசா வைக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்காக ஈரான் மீது தாக்குதல் நடத்துனாங்க. இன்றைக்கி அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த பிரச்சனை என்பது ஒரு நீண்ட பிரச்சனை. இப்போ இதில் நாம் வந்து தமிழர்கள் இந்த ஆரியத்துவத்தை எதிர்த்து அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கிற தமிழர்கள் நாம் சிந்திக்க வேண்டியது என்னங்கிறத பற்றி தான் நாம் இதில் பேசிக்கணும்னு நினைக்கிறேன். முதன்மையாக அந்த
பாலஸ்தீனர்கள் மீதான போர் நிறுத்தப்படுவது என்பதற்கு பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலுக்குமான அக்கம்பக்கமாக 2 நாடுகள் 1967 எல்லையின்படி உருவாக்கப்பட என்பது தான் தீர்வு. அது ஒரு பக்கம். ஆனால் அடிப்படையில் இந்த ஜியோனிசம் என்ற கொள்கையால் கோட்பாடால் வழிநடத்தப்படுகிற யூதர்கள், யூத ஆட்சி என்பது, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூத ஆட்சி என்பது பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும், பக்கத்தில் இருக்கிற தேசங்களெல்லாம் அழித்தால் தான் வாழ முடியுங்கிற கோட்பாட்டில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவான்னா, இஸ்ரேலில் பக்கத்தில் இருக்கிற பாலஸ்தீன், லெபனான், ஏமன், ஈரான், ஈராக் எல்லாமே எங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்னு. நாங்கள் இருப்பதற்கே அவர்கள் ஆபத்தானவர்கள். அப்போ நாங்கள் இருக்கணும்னா அவர்கள் அழிந்தாகணும் என்பதுதான் அவனுடைய கோட்பாடு. இது ஏதோ திடீர்னு வளர்ந்த எல்லை தகராறு மாதிரி அதை புரிந்து கொள்ளக்கூடாது. இது வந்து ஒரு சில இனங்களுடைய வழிநடத்தக்கூடிய கொள்கைகள் இருக்கு. அது இயல்பிலேயே ஒரு ஆக்கிரமிப்பு தன்மை உடையதாக இருக்கும். இப்போ நான் இதில் ஏன் கவனம் செலுத்தணும்னு சொல்கிறேன்னா, இங்கே நாம் சந்திக்கிற ஆரியத்துவத்துக்கும் யூதர்களுடைய ஜியோனிசத்துக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு, ஒரே விதமான ஆக்கிரமிப்பு தன்மை உண்டு. அதனால் நாம் அந்த ஜியோனிசத்தை புரிந்து கொள்வதும், ஆரியத்துவத்தை புரிந்து கொள்வதும், பாரதியம்னு சொல்கிறான்ல, ரெண்டுமே புரிந்து கொள்வதும் ஒன்றுக்கு ஒன்று இருக்கக்கூடிய ஒற்றுமையின் மூலமாக தெளிவுபடுத்திக்கணும். நம்ம வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிக்கிறான், போகிறான், பாலஸ்தீனர்களுடைய தாயகத்தை மறுக்கிறான், இடதுசாரிகள் எல்லாம் உலகம் முழுவதும் போராடுறாங்க. அவங்களுடைய முயற்சியில் மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாரும் போராடுறாங்க. அது சரிதான். இப்போ இங்கேயும் இந்தியாவிலையும் இடதுசாரிகள் முன்முயற்சியில் தான் தமிழ்நாடு உட்பட பல இடங்களில் அந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேல் நடத்துகிற ஆக்கிரமிப்பு தாக்குதலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கு. ஆனால் இவர்கள் எல்லாமே நாம் சந்தித்துக்கிற பிரச்சனைக்கு அதுக்கும் நேரடி தொடர்பு உண்டு, அதே மாதிரி ஒப்புமை உண்டு என்பதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. இப்போ ஜியோனிசம்ங்கிறது என்ன? ஜியான், அந்த அவர்களுடைய ஒரு குன்று, ஜெருசலேத்தில் இருக்கக்கூடிய ஒரு குன்று, அந்த குன்று என்பது சொர்க்கம் செல்வதற்கான வாசல் என்று யூதர்களால் நம்பப்படுது. அது அவர்களுடைய மத நம்பிக்கை. அந்த ஜியான் என்பதை வைத்து அதன் ஊடாக உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு தான், ஒரு மதவெறி கோட்பாடு, ஒரு இனவெறி கோட்பாடு தான் ஜியோனிசம் என்பது. ஐநா மன்றத்தினால எப்படி தென்னாப்பிரிக்காவினுடைய இன ஒதுக்கல், அபார்த்தீட் என்பது, இந்த வெள்ளை நிறவெறி என்பது வந்து ஒரு தண்டனைக்குரிய மனிதகுலத்திற்கு எதிரான குற்றம்னு சொன்னாங்களோ, அதுபோல் ஐநா தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. ஜியோனிசம் என்பதும் மனிதகுலத்திற்கு எதிரான ஆக்கிரமிப்பு கொள்கை, அதை கடைபிடிப்பவர்கள் குற்றவாளிகள் அப்படின்னு ஐநாவே சொல்லியிருக்கு. ஆனாலும் ஒரு நாடு, இஸ்ரேல் என்ற நாடு ஜியோனிசம் என்பதனால தான் வழிநடத்தப்படுது. இப்போ யூதர்கள் அவர்களுடைய மத நம்பிக்கை, அது ஒன்றும் தவறு கிடையாது. எல்லா மதத்திலையும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்குது. அது வந்து அவர்களுடைய நம்பிக்கை, அது அதில் ஒன்றும் பெரிய தவறு இல்லை. உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் வாழக்கூடிய யூதர்கள்லாம் இன்றைக்கி பாலஸ்தீனத்திலிருந்து வெளியேறு, ஃப்ரீ பாலஸ்தீன் என்ற முழக்கத்தின் கீழே இன்றைக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லா யூதர்களுமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இஸ்ரேலில் அரசாங்கத்திலிருந்து கீழ்மட்டம் வரையிலும் இஸ்ரேலில் வாழக்கூடிய யூதர்களில் மிக பெரும்பாலும் இந்த ஜியோனிசத்தால் வழிநடத்தப்படுகிறது. இப்போ அந்த ஜியோனிசம்ங்கிறது என்ன? இந்த ஜியான் என்றதனுடைய அடிப்படையில் சொல்கிறாங்க, அதை வந்து ஒரு அரசியல் கோட்பாடாக வளர்த்துட்டாங்க. இது எங்கேருந்து வருது அப்படின்னா, இதற்கென்று ஒரு பெரிய ஆய்வுகள், அறிவியல் பூர்வமான கள ஆய்வுகள் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அவர்களுடைய பழைய மத கதையான இந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து வருது. பைபிளுடைய பழைய ஏற்பாடு, ஓல்டு டெஸ்டமெண்ட்லேருந்து இந்த பிரச்சனை வருது. இப்போ அந்த பகுதியில் அப்ரஹாம் என்பவர் இருந்தார். அப்ரஹாமுக்கு 2 பிள்ளைகள், ஒருத்தன் இஸ்மாயில், ஒருத்தன் ஐசக்கு. இஸ்மாயில் வழியாக வந்தவர்களெல்லாம் அரபியர்கள், ஐசக் வழியாக வந்தவர்கள்லாம் யூதர்கள். இதெல்லாம் தான் அவங்களுடைய நம்பிக்கைகள். இப்போ இவங்க 2 பேருக்கும் வந்து ஹீப்ருக்கள்னு பேர், ஹீப்ரு மொழியை பேசியதுனால ஹீப்ருக்கள்னு பேர். இப்போ இந்த ஹீப்ருக்களை வந்து எகிப்திய பேரரசன் அடிமைப்படுத்துகிறான். அந்த ஹீப்ருக்களில் வழியாக தோன்றிய அந்த மோசஸ் தான் இவர்களை வந்து அந்த எகிப்து மன்னரிடம் போராடி அவர்களை விடுவிக்கிறாரு. விடுவித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா,
அந்த ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் வந்து கடவுள் சொல்றாரு, "உன்னுடைய நாட்டுக்கு போன்னு" சொல்றாரு. அப்படி போகும்போது அவர் வந்து அன்னைக்கு பேர் பாலஸ்தீனுக்கு பேர் கனான்னு பேரு. கனானுக்கு போன்னு சொல்றாரு. கனானுக்கு போறதுக்கு முன்னாடி அவருக்கு வழி தவறி போய் எகிப்துக்கு போயிடுறாரு. எகிப்தில தான் அவங்களுடைய மக்கள் வாழ்றாங்க. அதுதான் அங்க எகிப்து மன்னன் அடிமைப்படுத்துறான். அதிலிருந்து மோசஸ் விடுவிச்சுட்டு திரும்பவும் கனான் நோக்கி போறார். அந்த மக்கள அழைச்சுக்கிட்டு போறார். நம்ம இந்த 10 கட்டளைகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படம் பார்த்துருப்போம். 10 கமாண்ட்மெண்ட்ஸ். இப்ப அந்த இது என்னன்னா, அந்த மக்கள அழைச்சுக்கிட்டு அந்த கனான நோக்கி போறாரு. கனான் அந்த பாலஸ்தீன் கண்ணுக்கு தெரியாத தூரத்தில வரும்போது அவரு மறைஞ்சிடுறார் மோசஸ். பிறகு அவருடைய வழித்தோன்றல் ஜோசுவா தான் அத வந்து விடுவிச்சு, பாலஸ்தீன விடுவிச்சு மக்களை வந்து அங்க குடியமர்த்துறாரு. பிறகு அது இந்த பின்னாடி அது அவங்களுடைய சைரஸ்ன்னு இவங்க இப்ப இன்னைக்கு இருக்கிற ஈரான் இருக்குல்ல, இந்த ஈரானை ஆண்ட அன்னைக்கு இருந்த பர்சிய மன்னன் சைரஸ் வந்து இவங்கள விடுவிச்சு அவங்களாம் திரும்ப போனவங்க எல்லாரையும் திரும்ப வாங்கன்னு சொல்லிலாம் வைக்கிறாருன்னா பழைய கதைகள் இருக்குங்க. அது நீண்ட கதை அது. பிறகு பாபிலோனியர்களுக்கு அடிமையாகுறாங்க. அதுக்கு பிறகு ரோமானியர்களுக்கு அடிமையாகுறாங்க. அதனால என்னாச்சுன்னா, அந்த ஜெருசலேத்திலிருந்து அதை சுற்றி இருக்கிற பகுதியிலிருந்து யூதர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வெளியேறிடுறாங்க. வெளியேறி உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் போய் இருக்கிறாங்க. எல்லாமே அகதிகளாக இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்தந்த நாடுகளில் இருக்கிறாங்க. அந்தந்த எண்ணத்தோடு சேர்ந்துடுறாங்க. அவர்களுடைய மத வழிபாடுங்கிற வகையில் யூத வழிபாடை வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர, ஜெருசலத்தை நோக்கி வழிபடுவது என்பது வச்சுட்டு இருக்காங்களே தவிர, எல்லா இனங்களோடையும் மொழி இனங்களோடையும் அவங்க கலந்துடுறாங்க. ஒரு அறிவார்ந்த சமூகம் என்பதனால அவர்கள் எல்லா இடத்துலையுமே பணக்காரர்களாக, தொழில் அதிபர்களாக, அறிவாளிகளாக, விஞ்ஞானிகளாக அவங்க தான் இருக்கிறாங்க. பல இடங்கள்ல இருக்கிறாங்க. ஆனால் எல்லா தேசிய இனங்களோடையும் அவங்க கலந்து 2 கலந்து தான் போயிருக்கிறாங்க. ஆனால் மத வழிபாடுங்கிற வகையில் தான் அவங்க அந்த ஜெருசலத்தை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு மாற்றம் எப்போ வருதுன்னா, 1861 ஜியோனை தேடி அப்படின்னு. இப்போ அந்த புத்தகத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நாம் வந்து யூதர்கள் உலகம் முழுவதும் பரவி வாழக்கூடிய யூதர்கள், நாம் வந்து ஜெருசலத்தை ஒட்டி நாம் ஒரு நாடை உருவாக்கணும் அப்படிங்கிற கருத்தை முதல்ல அவர் தான் சொல்கிறார். எப்படி இங்கே ஹெட்கேவார் சொல்கிறோமோ அதே மாதிரி அங்கே வந்து அவர் அந்த புத்தகத்தை எழுதுகிறார். பிறகு அதே ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு தியோடர் ஹெர்ட்ஸல்ங்கிறவர் வந்து யூத நாடு அப்படின்னு ஒன்று எழுதுறாரு. ஜூயிஷ் ஸ்டேட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அவர் வந்து வெறும் நூல் எழுதி கருத்து பரப்புறது மட்டும் இல்லாமல் யூத சங்கம் என்பதை உருவாக்குறார். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூதர்களை ஒருங்கிணைச்சு நம்ம ஜியானிசத்தின் தலைமையில் நாம் ஒரு அமைப்பாக உருவாகணும்னு உலகம் முழுவதும் உருவாக்குறாரு. அவர்கள் ஒவ்வொரு மாநாடுகள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய இதை நெருக்கமாக வராங்க. அதில் ஒரு தீர்மானங்கள் போடுறாங்க. எங்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கான தீர்மானங்கள் போடுறாங்க. அவங்க எல்லா நாடுகள்லையும் குறிப்பாக பிரிட்டன்லேயும் அமெரிக்காவிலையும் பெரிய செல்வாக்குள்ள பகுதிகளாக இருக்கிறாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டனில், ஏன்னா அன்றைக்கி வந்து ஒரு பெரிய 2 விஷயங்கள் நடக்குது. 1910க்கு பிறகு அரபு மண்ணில் பெட்ரோலியம் இருப்பது என்பது கண்டுபிடிக்கப்படுது. பெட்ரோலிய பொருள்களை பயன்படுத்தி வந்து ஆற்றல்களை உருவாக்கலாம், நம்ம என்ஜின்களை ஓட்டலாம் என்ற அறிவியல் கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் வருது. அப்போ இது சேர்ற நேரத்தில் 1917 உலகப்போர் நடக்குது. முதல் உலகப்போர் நடக்குது. இப்போ அதனுடைய முடிவிலேயே பிரிட்டன் என்பது ஒரு பெரிய உயரத்துக்கு போய், ஆனால் அதனுடைய அடித்தளங்கள் வந்து ஆட்டங்காணுவதற்கான தொடக்கம் வந்துடுது. அதுலேயே அந்த பொருளியல் வகையில் அந்த முதல் உலகப் போரினுடைய இறுதியில் அமெரிக்கா என்பது கொஞ்சம் கொஞ்சமான ஒரு பெரிய வல்லரசாக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2ஐயும் பயன்படுத்தி கொண்டு இந்த ஜியோனிஸ்டுகள் என்ன சொல்கிறாங்க, இந்த யூத அறிவாளர்கள், எங்களுக்கு ஒரு நாடை உருவாக்கி தரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. 2வது உலகப் போர் தொடங்கும் போதே பிரிட்டன் என்பது பலவீனப்படும் போது அமெரிக்காவை இறக்கி விடுறதுக்கு பிரிட்டன் விரும்புது. இப்போ அதற்கு வந்து யூத அறிவாளர்கள், பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அவங்கெல்லாம் முயற்சி பண்ணி அமெரிக்காவை போரில் இறக்கி விடுறாங்க. இதெல்லாம் தான் 2வது உலகப் போருடைய போக்கையே மாற்றுது. அது ஒரு பக்கம். இப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தான் பிரிட்டன்கிட்ட இவங்க கேட்குறாங்க,
நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு நாடை உருவாக்குவதற்கு உத்தரவாதம் கொடுங்க. நாங்கள் வந்து அப்போ அமெரிக்காவை போரில் இறக்கி விடுறோம். ஏன்னா அமெரிக்காவில் செல்வாக்கு உள்ளவர்கள். நீங்கள் ராக்ஃபெல்லருங்கிற புகழ்பெற்ற அந்த பெரிய நிறைய பெட்ரோல் கிணறு வைத்திருந்தவர், பெரிய பண்ணைகள்லாம் வச்சுருந்தவர், அவர் யூதர், ஜியோனிஸ்ட் யூதர். அது மாதிரி பல பேர் விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் அமெரிக்காவில் செல்வாக்கான இடத்துல இருக்கிறாங்க. அவங்க முயன்று வந்து அமெரிக்காவை போரில் இறக்கி விடுறாங்க. அதற்கு ஒரு பதில் உதவியாக பிரிட்டன் வந்து ஒரு பேரறிவிப்பு, ஒரு கடிதங்கிற வாயிலாக ஒரு பேரறிவிப்பை வெளியிடுது. அதுதான் பல்ஃபார் பிரகடனம் அல்லது பால்ஃபோர் பேரறிவிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பால்ஃபோர் பேரறிவிப்பின் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலியர்களுக்கு இஸ்ரேல் யூதர்களுக்கு ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்கி தரோம் என்று அவங்க உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அந்த நாடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேற்கு ஆப்பிரிக்காவில் தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த யூத பெருமக்கள், இந்த அறிவாளர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அது எங்களுக்கு கிடையாது, வேண்டாம். எங்களுக்கு வந்து அருளப்பட்ட இடம், ப்ராமிஸ்டு லேண்ட் என்பது இன்றைக்கி இருக்கிற பாலஸ்தீன் பகுதி தான் என்பது சொல்கிறாங்க. அங்கே ஏற்கனவே பாலஸ்தீன மக்கள் காலங்காலமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நீண்ட ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு நீண்ட கால மரபு உள்ள ஒரு தேசிய இனம் அது. அந்த இன மக்கள் பாலஸ்தீனில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய தாயகமாக அது இருக்குது. அன்றைக்கி அது பிரிட்டிஷ் காலனியாக இருந்தாலும் கூட அது பாலஸ்தீன் மக்கள், பாலஸ்தீன தாயகம் அது. இப்போ பிரிட்டிஷ் காலனியாக அது இருந்ததுனால அவன் என்ன பண்ணிட்டான்னா, இவங்க சொன்னதை ஏற்றுக்கிட்டு பாலஸ்தீனில் நான் ஒரு நாடை உருவாக்கி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன். 2வது உலகப் போரினுடைய இதில் அந்த போக்கை பயன்படுத்திக்கிட்டு அந்த யூத அறிவாளர்கள் தங்களுக்கு அந்த இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கணும்னு தரணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் 1948 மே 15 இப்போ அந்த பாலஸ்தீனத்துக்குள் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்படுது. ஒரு இனத்தாயகத்தில் அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அவர்கள் தாயகத்திலிருந்து அவர்கள் விரட்டப்பட்டு இன்னொரு நாடு உருவாக்கப்படுது. அதுதான் இஸ்ரேல். பாலஸ்தீன மக்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பிரித்தானிய இராணுவத்தால் கொல்லப்படுறாங்க. அன்றைக்கி இருந்த மக்கள் தொகை, பாலஸ்தீன மக்கள் தொகை 20 லட்சம் பேரா. இந்த 20 லட்சம் பேரில் 7.5 லட்சம் பாலஸ்தீனர்கள் நாடற்றவர்களாக விரட்டப்படுறாங்க அவருடைய தாயகத்திலிருந்து. அப்படித்தான் இஸ்ரேல் உருவாகுது. இப்போ இது எல்லாவற்றுக்குமே அவர்களுடைய அடிப்படை என்ன? பைபிளில் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டு கதை, அதனுடைய அடிப்படையில் அவர்களுடைய கருத்தியலாக இருக்கக்கூடிய ஜியோனிசம். இப்போ இவங்க தொடங்கினதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, 48 மே 15 நாடு உருவாகுதுன்னா அந்த வினாடியிலிருந்து எல்லா பக்கத்து பகுதிகளை ஆக்கிரமித்து விரிவாக்கிக்கிட்டே போகிறது என்பது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உலகத்திலே இல்லாத அதிசயமாக இஸ்ரேலுடைய அரசமைப்பு சட்டத்தில் தான் அவனுடைய நாட்டு எல்லையே குறிப்பிடப்படலை. ஏன் அப்படின்னா, அவனுக்கு வந்து இன்னும் நாடு எல்லை இறுதி ஆகலை. பாலஸ்தீனை முழுசையும் அடிக்கணும், பக்கத்தில் லெபனான் அடிக்கணும், பக்கத்தில் ஏமன் அடிக்கணும், ஈராக்கை க்ளோஸ் பண்ணணும், இவர்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய ஈரானை முடிக்கணும். இதெல்லாம் முடித்து எல்லாத்தையும் பிடிச்சாதான் இவனுக்கு நாடுன்னு ஒரு முடிவாகும். அப்படியும் முடிவாகுமான்னு தெரியாது. இப்போ இவர்களுடைய இயல்புலேயே என்ன, அவங்களுடைய கொள்கை என்னென்னா, இந்த நாடுகள், இந்த இனங்கள் எல்லாருமே எங்களுடைய இருப்புக்கே ஆபத்தானவை, எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரண ஆள்வர்னு சொல்லுவான், ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லை, சாதாரண இஸ்ரேலியர்களும் மிக பெரும்பாலோருக்கு அந்த கருத்து தான் ஊட்டப்பட்டிருக்கு. அப்போ அவங்க என்னென்னா, பக்கத்தில் பாலஸ்தீனன்னு ஒரு நாடு, லெபனான்னு ஒரு நாடு, ஈரான்னு ஒரு நாடு, ஈராக்குன்னு ஒரு நாடு, ஏமன்னு ஒரு நாடு இருக்கிற வரையிலும் நாம் இருக்க முடியாது. அவன் ஒழிஞ்சாதான், அவன் இடம்லாம் நம்ம இடமா மாறினாதான் நம்முடைய இனத்துக்கு தாயகம் என்பது பத்திரமா இருக்கும் என்ற கருத்து அவர்கள்ட்ட ஆழமாக பரப்பப்பட்டிருக்கு. அதுதான் ஜியோனிசம்ங்கிற கருத்து. இப்போ இதை நீங்கள் வந்து இதை நம்ம வந்து ஒரு இதாக புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன, இந்தியாவில் அவன் பிரிட்டானிய அரசு எப்படி பாலஸ்தீனம் என்ற தாயகம் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்குது, அதில் பிரிட்டன் பிடிச்சி ஒரு நாட்டை உருவாக்கி தரான். இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை பாலஸ்தீனர்களை விரட்டி விட்டு உருவாக்கி தரான். இங்கே எப்படின்னா, பல்வேறு தாயகங்கள், பல்வேறு அரசர்கள் கீழே இருந்த நாடு, பல நாடுகள், அந்த சுதந்திரமான நாடுகள் எல்லாமே, பல மொழி பேசக்கூடிய தேசங்கள் எல்லாமே
பிரிட்டனுடைய இராணுவ வலிமையினால் துப்பாக்கி முனையில் படுகொலையின் கீழே ஒரு நாடாக உருவாக்கப்படுது. இந்தியா என்ற ஒரு நாடாக, ஒரு ஆட்சி பகுதி, டெரிட்டோரி, பிரிட்டிஷ் டெரிட்டரி என்பது உருவாக்கப்படுது. இப்போ அவனுக்கு அது ஒரு கிழக்கிந்திய கம்பெனின்னு இந்த பக்கத்துக்கான பேர் வைக்கிறான். அதுவே நாட்டுக்கும் பேர் வச்சிடறான், இந்தியா. இப்போ அதற்கு முன்னால் இப்படி ஒரு நாடு கிடையாது. இதற்கென்று ஒரு தேசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது ஒரு இயல்பான ஒரு தேசிய இன தாயகம். எந்த தேசிய இனத்திற்குமான தாயகம் கிடையாது. பல்வேறு மொழி இனங்கள், பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள், அவர்களை துப்பாக்கி முனையில் ஒரு ஆட்சி பகுதியாக பிரிட்டிஷ்காரன் சேர்க்கிறான். அதுக்கு இந்தியான்னு பேர் வைக்கிறான். இப்போ இதையே பாரதம், பாரதியம் என்பதான கோட்பாடாக உருவாக்கிக்கிறாங்க. இதுதான் நம்ம பார்த்து கொள்ள வேண்டிய செய்தி. இந்த பாரதியம் என்பது என்ன? ஒரு ஆரியத்துவ புராண கதையின் அடிப்படையிலான ஒரு கருத்தியல். அது பாரதியம் என்ற கருத்தியல் ஜியோனிசம் போலவே பாரதியம் என்ற கருத்தியல் ஒரு ஆரியத்துவ இனவாத கருத்தியல். இந்த பாரதியம் என்ற கருத்தியல்ல அவங்க என்ன சொல்றாங்க? இதை இந்த ஆட்சி பகுதியாக வந்ததற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்களை ஒருங்கிணைத்து, அதாவது ஏற்கனவே அரசர்கள் அவர்கள் தனித்தனி பகுதியில் போராடுறாங்க. இப்போ இங்கே பூலித்தேவன் மற்றவங்கெல்லாம் இறந்து போனது போராடி இறந்து போனது மாதிரி இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் அங்கங்கே இருக்கிற அரசர்கள் போராடுறாங்க. அவனுடைய வலிமைக்கு முன்னால், பிரிட்டானிய எந்திரங்களுடைய வலிமைக்கு முன்னால், துப்பாக்கி வலிமைக்கு முன்னால் அவங்க பல பேர் கொல்லப்படுறாங்க, அல்லது ஆக்கிரமிக்கப்படுறாங்க, அல்லது சரணடைஞ்சிடுறாங்க. இப்படி பல வகையில் இந்த நாடு என்பது கைப்பற்றப்படுது. இப்போ இவர்கள் எல்லாத்தையுமே ஒரு கட்டத்துக்கு பிறகு மக்கள் போராட்டங்களாக மாறுது. ஏன்னா நீங்கள் அரசர்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அந்த ஆட்சிகளை கைப்பற்றி ஒரு ஆட்சியாக பிரிட்டிஷ் இந்தியா என்பது உருவாகுது. அப்படி வந்ததுக்கு பிறகு அந்த அரசர்கள் என்பதும் போராடுறதுக்கு ஒன்றும் இல்லை, மக்கள் போராட்டமாக அது மாறுது. மக்கள் போராட்டமாக மாறும்போது அவர்களை ஒருங்கிணைக்கிறது என்ன? அவர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு என்ன செய்யறது? அப்போதான் இதில் முன்னணியில் இருந்த பிராமண அறிவாளிகள், ஆரியத்துவ பிராமண அறிவாளிகள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாரதம் என்ற கோட்பாட்டை கொண்டு வராங்க. பாரதம் என்ற கோட்பாடு அது நம்ம எல்லாம் ஒன்று தான். ஏன் அப்படின்னா வழிபாட்டு வழியில், வழிபாட்டு முறையின் அடிப்படையில் ஒரு ஒரு ஒருங்கிணைவு என்பது மிக நீண்ட காலம் நடக்குது. ஒரு ஒத்திசைவு, ஒரு ஒருமித்த தன்மை என்பது நீண்ட காலமாக நடக்குது. இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஆள் காசிக்கு போய் சாமி கும்பிடுவார், காசியில் இருக்கிறவர் ராமேஸ்வரத்துக்கு வருவார். இப்படி இந்த அந்தந்த பகுதிகளில் கருத்தியல் இருக்குது, சமயங்கள் இருக்குது. இப்போ வைணவம் இருக்குது, இங்கே சைவம் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஆசீவகம் இருக்குது. அப்படியான சமயங்கள் இங்கே இருக்குது. எல்லா சமயங்கள்லேயுமே ஒரு பொதுத்தன்மை என்ன இருக்கும்னாக்கா, அவரவர்களோட தன்மைக்கு தகுந்தாற் போல் ஒருமைவாதம், இருமைவாதம் என்பதெல்லாம் இருக்குது. அப்படின்னா கடவுளும் நம்மளும் ஒன்று தான், மனிதர்களும் கடவுளும் ஒன்று தான் என்ற கருத்து ஒரு பக்கம் இருக்கும். கடவுள் வேறு, மனிதர்கள் வேறு. நாம் சில நன்மைகள் செய்வதன் மூலமாக, சில தவங்கள் செய்வதன் மூலமாக கடவுளை அடைவது. ஆனால் ரெண்டு பேரும் வெவ்வேறு. இந்த மாதிரியான கருத்தியல் என்பது எல்லா மதங்கள்லேயும் உண்டு. இப்போ அந்த மதங்கள், அந்த கருத்தியல்கள், அதற்கான விவாதங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. வழிபாட்டு முறையில் இந்த சிலை வழிபாடு இது உள்ள இந்த மக்கள் எல்லாருக்குமே வழிபாடுகளில் ஒன்றுக்கொன்று ஒரு இணைப்பு உருவாகுது. இது எல்லாவற்றையுமே என்னென்னா எந்த சமயத்தினுடைய கோட்பாடும் மறைஞ்சிடல, அது இருக்குது. ஆனால் இவர்களுக்குள் ஒரு கருத்தியல் ரீதியாக, ஒரு வழிபாட்டு முறையின் வழியாக ஒரு ஒத்திசைவு ஏற்படுது, கதைகள் உருவாகுது. நீங்கள் அந்த அங்கே இருக்கிற ஒரு ருத்ரனுடைய பையன் சிவா முருகன் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு தரானுங்க. முருகன் சுப்பிரமணிய சாமிங்கிறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றுறாங்க.
இதன் போக்கில் என்ன வருதுன்னா, ஆரிய மயமாக்கல், வடமொழி மயமாக்கல் என்பது நடந்துக்கிட்டே வருது. இது ஒரு பண்பாட்டு ஆக்கிரமிப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஒன்றும் நேரடியான படை நடத்தியெல்லாம் வரல. இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அவர்களுடைய அனுசரணையோடு, அவர்களுடைய ஆதரவோடு கூட வழிபாட்டு முறைகளில் ஒரு ஆரியத்துவ மேலாதிக்கம், சமஸ்கிருத மேலாதிக்கம் என்பது வந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அது வருது. இப்போ இது எல்லாத்தையுமே எதிர்த்த கருத்தியல் போராட்டம் நடக்குது. சைவத்தின் சார்பில் நடக்குது, வைணவத்தின் சார்பில் நடக்குது. அது தமிழ் மொழியை பாதுகாக்கிற போராட்டமாக நடக்குது. இப்போ இந்த தமிழ் மொழியை பாதுகாக்கிற போராட்டம் என்பது சமஸ்கிருத கலப்பை எதிர்த்த போராட்டமாக நடக்குது. அதே போல் அவர்களுடைய வழிபாட்டை விட, வழிபாட்டு சடங்குகளை விட நம்முடைய வழிபாட்டு முறை மேலானது என்ற ஒரு கருத்தியல் போர் நடக்குது. அதோடு சேர்த்து இந்த ஆரியத்துவத்தோடு சேர்ந்து வந்த வர்ணாசிரமத்தை, சாதி மேலாதிக்கத்தை எதிர்த்த சமத்துவ கருத்தியலும் சமய போராட்டத்தோடு சேர்ந்தே நடக்குது. இங்கே நம்ம ஆரியத்துவ ஆதிக்கத்தை எதிர்த்த போராட்டம் தமிழ் மண்ணில் எப்படின்னா, மதங்களின் ஊடாக, சமயங்களின் ஊடாக நடக்குது. அதே நேரத்தில் சமஸ்கிருத மேலாதிக்கத்தை எதிர்த்த போராட்டமாக நடக்குது. ஆரிய இனத்தினுடைய மேலாதிக்கத்தை எதிர்த்த போராட்டமாக நடக்குது. அதே வகையில் வர்ணாசிரமத்தை எதிர்த்த போராட்டமாகவும் நடக்குது. அதனால தான் நம்ம நம்முடைய திருநாவுக்கரசர்லேருந்து பழைய சமய குறவர்கள், திருமூலர் யாராக இருந்தாலும் பிறப்பின் அடிப்படையில் மேல் கீழ் என்பதையோ, ஆண் பெண் வேறுபாடு என்பதையோ, பெண் கீழானவள் ஆண் மேலானவள் என்பதையோ ஏற்க மறுத்தார்கள். ஏன் அந்த பாடல்கள் வருதுன்னா, ஆரியத்துவத்தினுடைய கருத்தியல் மத அடிப்படையிலேயே இந்த ஆதிக்க கருத்தியல் வரும்போது சமஸ்கிருதத்தை எதிர்ப்பது, ஆரியத்தை எதிர்ப்பது என்பது சமத்துவத்தை பாதுகாப்பது என்பதோடு சேர்ந்தே நடக்குது. இப்போ இந்த போராட்டம் என்பது நடந்துகிட்டு இருக்கும்போது இவர்கள் ஆட்சியாளர்களுடைய ஆதரவோடு இவங்க இருக்கிறாங்க. இந்த ஆரிய பிராமணியம் என்பது ஆட்சியாளர்களுடைய ஆதரவோடு இருக்குது. அதனுடைய ஒரு கட்டமாக நீங்கள் இந்த மத சடங்குகள், சமய வழிபாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில ஒற்றுமைகளை வைத்துக்கொண்டு நாம் எல்லாம் ஒன்று, நாம் பாரதியர்கள், நம்முடைய வழிகாட்டும் நெறி என்பது சனாதனம் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்க வைக்கிறாங்க. இப்போ அந்த வடப்பகுதியில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கிற இந்தி மாநிலங்கள் இருக்குது, அதுக்கு பேர் ஆரிய வர்த்தம்னு பேர். அவங்களுடைய புராணத்திலேயே ஆரிய வர்த்தம்னு சொல்லுவாங்க. ஆரிய வர்த்தம்னா ஆரிய பிரதேசம்னு அர்த்தம். வர்த்தம்னா பிரதேசம், ஆரிய பகுதி. அந்த பகுதி தான் இந்த ஆரியத்தினுடைய ஒரு ஹார்ட்லேண்ட். அதனுடைய அடிப்படையான தலைமை அதுதான். அதிலிருந்து தான் அந்த வர்ணாசிரமம், அந்த சனாதன கருத்து என்பது பரப்பப்படுது. அதற்கான நிலையான பூமியாக அந்த ஆரிய வர்த்த பகுதி தான் இருக்குது. அது ஒரு பெரிய நீண்ட பரப்பளவு, மிக விரிந்த பரப்பளவு. இப்போ இருக்கிற இந்த இந்தி மாநிலங்களை 10 மாநிலங்கள் சொல்கிறோம்ல, அந்த மாநிலங்களையும் தாண்டி இருந்துச்சு. இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய பலத்தோடு அது நிலை பெற்றதுனால இந்த கருத்தியல் என்பது புராணங்கள் வழியாக, இந்த இதிகாசங்களின் வழியாக பரப்பப்பட்டுருச்சு. கோயில்கள் எல்லாமே இவர்களுடைய இந்த சமஸ்கிருத மேலாதிக்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுக்கு பிறகு கோயில்களின் வழியாக இந்த கருத்தியல்கள் பரப்பப்படுது. மக்கள் மயமாகுது, குடும்ப மயமாகுது. அவர்கள் சொல்லக்கூடிய குடும்ப சடங்குகள் தான் மேலானவை என்பது ஏற்கப்படுது. இதன் மீது தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் நடக்குது. இதன் மீது தான் பிரிட்டிஷ் அரசு நடக்குது. காரல் மார்க்ஸ் இந்தியாவை பற்றி சொல்லுகிற போது ஒரு வார்த்தை சொல்லுவார். அதாவது, மேலே ஆட்சி மாற்றங்கள் நடந்துருச்சு, ஆனால் கிராம அளவில் எந்த அசைவும் இல்லை. அப்போ அந்த கிராம அளவில் இருக்கிற சமுதாயம் என்பது என்ன வந்துருச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வர்ணாசிரம சாதிய சமூகமாக ஈர்க்கப்படுது. வழிபாடு முறை என்பது சமஸ்கிருத மயமாயிருக்கு. இந்த வாய்ப்பை தான் பிராமண அறிவாளர்கள், ஆரியத்துவ அறிவாளர்கள் ஒரே இந்தியாவாக பிரிட்டிஷ்காரன் இருக்கும்போது அதிலிருந்து விடுதலை பெறுவது, அந்த ஆட்சியை பிடிப்பது, பிரிட்டிஷ்காரர்கள் வெளியேற்றுவது என்ற முயற்சிக்கு இதையே ஒரு அரசியல் கோட்பாடாக வளர்த்துட்டாங்க. இப்போ யூத சமூகம், யூத மதம் என்பது
அது ஏற்கனவே இருக்குது, அதற்கான கதைகள் என்பது இருக்குது. ஆனால் அதை எப்படி ஒரு ஹெட்சல் ஒரு ஒரு அரசியல் கோட்பாடாக உருவாக்கினாரோ, அதுபோல் இங்கே இருக்கிற பிராமண அறிவாளர்கள் ஒரு அரசியல் கோட்பாடாக அது உருவாக்குறாங்க. இந்த நாட்டுக்கு பேர் பாரதம், இதனுடைய விடுதலை கருத்தியலுக்கு பேர் பாரதியம் என்பதை உருவாக்குறாங்க. அதற்கான ஒரு ஒரு வடிவமாக பாரத மாதா என்பதை உருவாக்குறாங்க. இந்த பாரத மாதாவுக்கான ஒரிஜினல் எது என்ன? காவி கொடி தான். அந்த காவி கொடியை பிடிச்சிக்கிட்டு அது கழுத்துலலாம் அந்த காளி, பழைய காளி மண்டை ஓடு மாலையாக இருக்கும். அந்த மண்டை ஓட்டுக்கு பதிலாக மாலையை அந்த பூ மாலையை போட்டு பாரத மாதா என்ற இந்த திரிசூலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வத்தை இந்த நாடாக உருவகிக்கிறாங்க. நாடு என்பதே ஒரு தாய் மாதிரியும், அதுவே ஒரு பாரத மாதா என்ற உருவமாகவும், அது ஒரு இந்து கடவுள், ஒரு சமஸ்கிருத மயமான ஆரியத்துவ கடவுள் தான் இந்தியா என்ற உருவம் என்பதாக மாற்றாங்க. இப்போ இந்த பாரதியம் என்பதற்கான செய்தி என்ன? இப்போ இவங்க எல்லாருமே வெளிப்படையாக சொல்கிறது என்ன? இப்போ நம்ம அதுக்கான அடிப்படை என்னங்கிறது ஒரு வார்த்தையை மட்டும் பார்த்தலாம். அவங்களுடைய டெக்ஸ்ட்லேருந்து ஒரு ஆதாரம் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ பாரதம்னா என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல, எங்கே காலங்கள் யுகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதோ, கர்ம கோட்பாடு, அதாவது முன்வினை பயன், அந்த கர்ம கோட்பாடு எங்கே பின்பற்றப்படுகிறதோ, எங்கே புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கிறதோ, வர்ணாசிரம கொள்கையை எங்கே உள்ள சமூகம் உறுதியாக பின்பற்றுகிறதோ, அதுவே தர்மபூமி, அதுவே பாரதம். இதுதான் மார்க்கண்டேய புராணம், விஷ்ணு புராணம், பிரம்ம புராணம் இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம். அதுதான். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதற்கு ஒரு இனத்தன்மை உண்டு, ரேசியல் தன்மை உண்டு, ஆரியம், ஆரிய இனம் என்ற தன்மை உண்டு. அப்போ இது என்ன பண்ணுறான்? ஆரிய பூமி, பாரதம் ஆரிய பூமி. இதனுடைய எப்படி இதனுடைய தன்மையை வரையறுப்பது? இதனுடைய எல்லை என்ன? இதற்கு எல்லையே கிடையாது. எல்லை எப்படின்னா, எங்கே தீர்த்தங்கள் வழிபடப்படுதோ, எங்கே கர்ம கோட்பாடு பின்பற்றப்படுகிறதோ, எங்கே வர்ணாசிரமம் என்ற அந்த சாதி படிநிலை ஏற்கப்படுகிறதோ, அதுதான் அந்த பூமின்றான். இப்போ நமக்கான டெக்ஸ்ட் என்ன? நம்முடைய அடிப்படை என்ன? தமிழ் மொழி பேசுகிற மக்கள் வாழ்கிற இடம் தமிழ் தேசம். தமிழ் அல்லாத பிற மொழி பேசுகிற மக்கள் வாழ்கிற இடம் என்ன? அது வேறு தேயம், அது மொழிபெயர் தேயம். நம்ம பொறுத்தளவுக்கு என்ன? மொழி அடிப்படையில் தமிழ் புழங்குகிற இடமெல்லாம் தமிழ் தேசம், தமிழ்நாடு, தமிழகம். தமிழ் அல்லாத பகுதிகளுக்கு பேர் என்ன? மொழிபெயர் தேயம். இப்போ இவனுடைய வரையறுப்பு என்ன? மொழி கடந்தது. அதுக்கு என்னன்னா, எங்கெல்லாம் வர்ணாசிரமம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஜாதி பாடுபாடு இருக்கிறதோ, எங்கெல்லாம் இந்த கர்ம கோட்பாடு பின்பற்றப்படுகிறதோ, அதெல்லாம் பாரதம்ன்றான். இப்போ என்ன ஆயிடுது? இந்த கோட்பாடு எங்கெல்லாம் பரப்பப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் பாரதம் என்ற ஒரு இதுக்குள்ள கொண்டு வரான். இப்போ நீங்கள் எந்த நாட்டுக்குமே மொழி அடிப்படையிலையோ மத அடிப்படையிலோ ஏதோ ஒன்று அடிப்படையில் இதுதான் வரையறுப்புன்னு முடிச்சிடுவான். ஆனால் இவன் தான் ஒரு ஐடியாலஜி அடிப்படையில், ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் ஒரு தேசத்துக்கான அந்த எல்லையை வரையறுக்கிறான். இப்போ இதுக்கு ஏன் அப்படின்னா, இதற்கான வடிவமே ஒன்றும் கிடையாது. ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறான்? அந்த பாரதம் என்பதற்கான வடிவம் கூம்பு வடிவத்தில் இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறான்? இந்த நாவல் பழ வடிவத்தில் இருக்கும், ஜம்பு தீபேங்கிறான். இப்போ நீங்கள் அந்த ஐயர் மந்திரத்திலேயே அது வரும், பாரத வர்ஷே பரதகண்டே ஜம்பு தீபேன்வான். அதாவது தமிழில் சொன்னால் நாவலன் தீவு. அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு அந்த நாவல் படம் இருக்குல்ல, ஒரு முட்டை வடிவம் இருக்குல்ல, அந்த வடிவத்திலேயே இந்தியா இருக்குது. ஆனால் அவன் பாரதம் என்பதற்கு அந்த வடிவம்லாம் சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்லிட்டான்னா, எங்கே இதெல்லாம் இருக்கிறதோ அதுதான் பாரதம்ட்டான். அந்த பாரதத்தை பிரித்தானிய மிலேச்சர்களிடமிருந்து விடுதலை செய்வது தான் நம்முடைய லட்சியம் என்றதான் அந்த உணர்வுகளை உண்டாகினாங்க.
அப்போ என்ன தன்மை வந்துடுதுன்னா, இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, இந்த வர்ணாசிரமம் வழிபாட்டில் இருக்கக்கூடிய இந்த அந்த பாரதிய தன்மை இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு மக்களை ஒருங்குபடுத்திக்க முடியும். அதே நேரத்தில் மேல் கீழ் என்ற அடுக்கு மாறாமலையும் பார்த்துக்கொள்ள முடியும். எல்லா நிலையிலையும் பிராமணர்கள் முதல் நிலை இடத்துல இருக்கிறது என்பதையும் மாற்றிக்கணும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, சமூக நிலையில் அசையாமல் மேல் கீழ் என்ற அடுக்கு அப்படியே இருக்கும். வழிபாட்டு வகையில் நாமெல்லாம் ஒன்று, கும்பிடுற சாமியெல்லாம் ஒன்று, நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் ஒன்று என்று சொல்லி எல்லாத்தையும் ஒன்றுபடுத்திக் கொள்ள முடியும். இப்போ வழிபாட்டால் ஒன்றிணைப்பது, சமூகத்தால் மேல் கீழாக பிரிப்பது, ரெண்டையும் செய்யக்கூடிய ஒன்றாக அந்த ஆரியத்துவம் இருக்கு. அதையே ஒரு நாடாக மாற்றணும். எப்படி ஒரு புராண கதைகள் அந்த இது இப்போ இவன் பண்ணுறான்னா அதுதான் அங்கேயும் நீங்கள் வந்து பைபிள் கதையினுடைய அடிப்படையில் இஸ்ரேல் என்பதை உருவாக்குறது மாதிரியே இங்கே பிரிட்டிஷ் இந்தியாவை பாரதம்னு மாற்றிக்கிறான். அதை தான் சட்டப்பூர்வமாக மாற்றி வச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய விவாதம் வரும்போது இந்தியாங்கிற பேரே தூக்குன்றான். அது அம்பேத்கர் வந்து அந்த 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 எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு இது முதல் சாப்டர், இது முதல் ஆர்டிக்கல் இது. ஆனால் அதை கடைசியாக தான் பேசுகிறார், கடைசியாக தான் விவாதத்துக்கு கொண்டு வர்றார். வரைவு குழுவுடைய தலைவர் அவர் அந்த அஜெண்டாவை கடைசியாக தான் வைக்கிறார். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னா அவர் இது சுலபமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறார். ஆனால் அங்கே தான் அவன் எல்லாரும் சேர்ந்து நிற்கிறான். இந்து மகாசபைக்காரன் வெளியில் போராடுறான், உள்ளுக்குள்ளே காங்கிரஸ் கட்சிக்காரன் எல்லாரும் ஒன்றா தான் பேசுகிறான். இதுக்கு வந்து பாரதம் தான் பேர் வைக்கணும். இதில் வந்து அந்த சோஷலிஸ்ட்டுகள்னு இருக்கிறவன், ஃபார்வர்ட் பிளாக்குன்னு சொல்லக்கூடிய முற்போக்குவாதிகள், அவங்களாம் இடதுசாரிகள்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே ஒரே கருத்தில் பேசுகிறது என்னென்னா, அரசமைப்பு சட்ட விவாதத்தில் இது இந்தியாவுக்கு பாரத் தான் பேர் வைக்கணும். இந்தியாங்கிறது அயலார வைத்த பேர். நம்முடைய ஒரிஜினல் பேர் என்ன? பாரதம். அது எப்படியா சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம புராணத்தில் சொல்லியிருக்கு. அது என்ன புராணம்? தமிழுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் கிடையாது. அதுதான் எங்களுடைய மொத்த புராணமும் அதுதான். இப்போ அதுதான் அவனுடைய வடமொழி சார்ந்திருக்கக்கூடிய கதைகள் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அடிப்படை. இப்போ அதனால் நீ பாரதம்ங்கிறது அடிப்படையில் நீங்கள் என்ன விவாதம் பண்ணாலும் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரையிலும் நாங்கள் நம்புகிறோம். இதில் வந்து தொல்லியல் சான்று இருக்குதா, கல்வெட்டு ஆய்வு இருக்காலாம் கேட்காது. நாங்கள் நம்புகிறோம், எங்கள் கதையில் இருக்குது. இதுதான் அவன்கிட்டையும் எங்கள் ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அது இந்த இடம்தான், அந்த பாலஸ்தீனை காலி பண்ண தான் நான் வர முடியும் என்பது. இப்போ நீங்கள் இதனுடைய தன்மையிலே என்ன இருக்குன்னா, ஆக்கிரமிப்பு தன்மை என்பது இருக்குது. மற்றவர்களை விழுங்குவது, அப்படி ஒரு எக்ஸ்பான்ஷனிசம் இருக்குல்ல, விரிவாக்கவாதம் என்பது. நீங்கள் ஜியோனிசத்துலேயும் இந்த பாரதியம் என்று இருக்க அந்த ஆரியத்துவத்துலேயும் என்னென்னா, ரெண்டுக்கும் ஒரு ஒத்தத்தன்மை என்னென்னா, பக்கத்தில் இருக்கிறவனை முழுங்கிக்கிட்டே இருப்பான், எல்லாத்தையும் தனதாக்கி கொள்வது, எல்லாத்தையும் தன்மையப்படுத்தி கொள்வது. அதுதான் என்னோடது, அதுதான் என்ன, அதுதான் நான்னுவான், அதுதான் என்னுடையது அப்படிமா. இப்போ இன்றைக்கி வெளில செஞ்சுட்டு இருக்கிறான்ல. இப்போ நீங்கள் இதெல்லாம் எதிர்த்து எழுதிய இப்போ திருவள்ளுவருக்கு காவி போடுறான், உத்ராட்ச கோட்டையை போடுறான், அதுதான் சனாதனத்தினுடைய மிகப்பெரிய நூலுங்கிறான். வெறும் இந்த ஆர்.என். ரவியினுடைய பேச்சு மட்டும் இல்லை, எல்லாரும் அதுதான் பேசுகிறான். வள்ளலார்னா சனாதனத்தினுடைய உச்சம்ங்கிறான். இப்போ அது எல்லாமே என்னென்னா உள்வாங்கி கொள்வது. அந்த ஜியோனிசம் எப்படி என்ன பண்ணிச்சோ, பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாமே என்னோடது அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியாக சொன்னான்ல, இவன் வந்து கருத்தியல் ரீதியாகவும் இந்த மெய்யியல் ரீதியாகவும் நாடு என்ற வகையிலையும் எல்லா வகையிலையும் ஆக்கிரமிக்கிறான். அதுதான் என்னோடது. அப்படி ஆக்கிட்டா என்ன ஆகும்னா, இதற்கு இந்த தனியான வரலாறு தமிழர்கள்லாம் கிடையாது. நீ யாது ஊரே யாவரும் கேளுன்னா, வசுதேவ குடும்பம்னு நான் சொல்கிறது தான் நீ சொல்லியிருக்கிறேன்னுவான். தொல்காப்பியம் இருக்குன்னா அது பாணினி சொன்னது தான் தொல்காப்பியம் எழுதினார்னுவான். திருவள்ளுவர் எழுதியிருக்காருன்னா அவர் ஏற்கனவே ஒரு முனிவர் சொன்னது தான் என் திருக்குறள் எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் ஒன்று அங்கேருந்து வந்தது தான் எல்லாம். அப்போ எல்லாமே என்ன ஆகிடுதுன்னா, இப்போ இன்னி வரலாம் என்ன பண்ணுறான், நீங்கள் இந்தியான்னு சொன்னீங்கன்னா வட இந்தியா தான். இந்திய வரலாறுன்னு படிச்சிங்கன்னா இந்திய தலைவர்கள் சொல்லுன்னு இந்த சாதாரண பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை கேளுங்க, இந்திய தலைவர் 4 பேர் பேரை சொல்லு அப்படின்னா வரிசையாக காந்தி, நேரு, பட்டேல் தான் சொல்லுமே தவிர யாரும் வஉசிங்கிற பேரை சொல்லாது. ஏன் அப்படின்னா இந்தியா என்பது வட இந்தியா என்ற கருத்தியல் முழுசு பரப்பப்பட்டிருக்கு. நீங்கள் இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பையனை போய் தமிழ்நாடு மேப் வரேன்னு கேளு, இந்தியாவை வரைஞ்சிட்டு அதில் தான் தமிழ்நாடு வரையும்.
அப்போ என்ன ஆயுதுன்னா, இந்தியா என்பது எந்தெண்டைக்கும் இருந்தது. அதுதான் பாரதம். அதற்கு இது வந்து கண்ணு கெட்டாத காலத்திலிருந்து இருக்கிறது. கருத்து கெட்டாத காலத்திலிருந்து இருக்குது. இது ஒரு நிரந்தர பூமி. அதனுடைய நிரந்தர கருத்து என்ன? சனாதனம். சனாதனம் என்பது என்ன? அதனுடைய நேரடியான மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறான்? அதுக்கு ஆதியும் அந்தமும் இல்லாதது. அது எப்போ தோன்றியது என்பது தெரியாது. அதுபோல் இந்த நாட்டுக்கும் சொல்கிறான். அவனுடைய அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அகண்ட பாரதத்தினுடைய மேப் என்கிற ரஷ்யா வரலும் எழுதி வச்சிருக்கிறான். அது வரலும் எங்களுடைய நாடுங்கிறான். அது வரலும் எங்களுடைய போயிட்டு போது அவர் இருந்துட்டு போட்டால் நான் மீதி இருக்கிறத வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றான். அப்போ இந்த இதனுடைய தன்மை என்பது ஒத்த தன்மை என்பது என்னென்னா, இந்த நாடு என்பது இருக்கிற வரையிலும் பக்கத்து நாடு பாதுகாப்பாக இருக்காது. விஷயம் அதுதான். இந்த ஜியோனிசம் என்பது எப்படி பக்கத்து நாடுகளை விழுங்காமல் நான் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறானோ, அதுபோல அதற்கு நேர் எதிரான தமிழினம், தமிழ் மொழி, தமிழ் வரலாறு என்பதை விழுங்காமல், அதை அழிக்காமல் தான் வாழ முடியாதுன்னு நினைக்கிறது தான் பாரதியம். இப்போ அதை புரிந்து கொள்ளணும். இப்போ நம்ம இதனுடைய ஒரு தென்னக பதிப்பாக இருக்கிற திராவிடம் என்பது இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் பாதி பாதியாக நின்றுக்குவான். பாரதம்னு சொன்னால் மறுக்க மாட்டான். இந்தியான்னு சொல்லு, பாரதம் சொல்லுவான். இப்போ அவன்கிட்டே வருது அதிமுக இருக்கான் பாரு, அவன் என்ன பண்ணுவான்? பாரத பிரதமர் மோடின்னுவான். அவனுக்கு வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே வாய் ஒழுக பாரதம் தான் பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே சகஜப்படுத்திடுறான். இந்த திராவிடம் என்பது என்னென்னா, பாரதம் என்பதை எதிர்ப்பதில்லை. நீங்கள் பாரதம்னு ஒன்று ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீ சூத்திரன்னு ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா சனாதனம் தான் பாரதம். சனாதனனுடைய ஒரு அரசியல் வடிவம் தான் பாரதம். நான் பாரதத்தை ஏற்றுக்குவேன், நான் சாதி இடஒதுக்கீட்டுக்காக போராடுவேன்னு நீ ஃப்ராட் பண்ணுறேன்னு அர்த்தம். அல்லது புரியாமல் சொல்கிறேன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த பாரதம் என்பது ஒரு ஆக்கிரமிப்பு கொள்கை. இப்போ இஸ்ரேலை பார்க்கும்போது நமக்கு புரியுது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்கள் பேசுகிறாங்க, ஊர்வலம் போகிறோம். ஆனால் நீ எந்த பக்கம் நிற்கிறியோ அந்த பாரதம் ஆக்கிரமிப்பாளன். அதனுடைய கொள்கையே ஆக்கிரமிப்பு கொள்கை தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? எப்படி இஸ்ரேலில் எல்லையே குறிப்பிடப்படலை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? இப்போது இருக்கிற இந்த மாநிலங்கள், அதில் வரிசையாக பட்டியல் போட்டான். பட்டியலில் இருக்கிற மாநிலங்கள், அந்த எல்லை, நாளைக்கு இணைத்து கொள்ளக்கூடிய பகுதிகள், நாளைக்கு எதிர்காலத்தில் இணைத்து கொள்ளக்கூடிய பகுதிகள் எல்லாம் இணைந்தது தான் இந்தியாவினுடைய எல்லைங்கிறான். டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, நாளைக்கு ஈர்த்து கொள்ளக்கூடிய பகுதின்னு சேர்த்துக்கிறான். அப்படி ஈர்த்திருக்கிறான். 1974 சிக்கிம் என்ற தனி நாடு இந்தியாவின் பகுதியாக ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு, எடுத்துக்கிட்டான். அங்கே ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அந்த மன்னரை எதிர்த்து. அதுக்குள்ளே இவன் போய் அந்த நாட்டையே பிடிச்சி மாநிலமாக்கிட்டான். இப்போ அதுக்கு தகுந்தாற்போல் அரசியலமைப்பு சட்டம் வச்சுருக்கிறான். எல்லையே வரையறுக்கப்படாத, முழுசும் வரையறுக்கப்படாது இஸ்ரேல். இவன் என்னென்னா வரையறுத்து வச்சுருக்கிறான். நாளைக்கு விரிவடையலாம் அப்படின்னு விரிவாக்கவாதத்திற்கு, எக்ஸ்பான்ஷனிசத்திற்கு ஏற்றாறு போல் அரசியலமைப்பு சட்டமும் செஞ்சு வச்சுருக்கிறான். இப்போ இந்த ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பாரதியத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நாம் தமிழ்நாட்டை, தமிழர்களுடைய இருப்பை இழப்பதற்கு தயாராகிறோன்னு அர்த்தம் என்பது பொறுத்து. இஸ்ரேலை பற்றி நம்ம பார்க்குறோம், நேரடியாக யுத்தம் நடக்கும்போது பார்க்குறோம் அப்படின்னா அதை மட்டுமே தனியாக பார்க்கக்கூடாது. இப்போ நமக்கு நமக்கு எல்லாத்துக்குமே டிட்டாச்சாக தனித்தனியாக புரியும். இலங்கையில் சிங்கள பேரினவாதம் இருக்குது, அங்கே சிங்களர்கள் தமிழர்கள் தாயகத்தை விழுங்குறான் என்று சொன்னால் அது புரியும். அங்கே போய் சிங்களருடைய பெரும்பான்மைக்குள்ள தமிழர்கள் நாடாளுமன்றத்தில் போய் பெரும்பான்மை இடமே பெற முடியாது. எனவே அந்த நாடாளுமன்ற வழியில் தமிழர்கள் தங்களுடைய இறையாண்மையை மீட்க முடியாது, அங்கே தனி ஈழ அமைக்க முடியாது என்பதெல்லாம் நமக்கு இங்கே சொல்ல தெரியும். ஆனால் அதே தானே இங்கே இந்த வட இந்தியாவினுடைய பாரதியம் சனாதனத்தால் நிரப்பப்பட்டிருப்பது தான் பெரும்பான்மை நாடாளுமன்றம். இன்னைக்கு கணக்கிலே 225 பேர் இந்தி பகுதியை சேர்ந்தவன். அவெல்லாம் ஒன்றா நிற்பான். அதில் நீங்கள் இப்போ இங்கே நம்ம இப்போ அந்த பகவத்கீதை எங்கேயுமே திணிக்காதேன்னு போராடுறான். வேறு மாநிலத்தில் இருக்கா? எல்லோரும் ஏற்றுக்குவோம். அங்கெல்லாம் சமஸ்கிருத வாரம் கொண்டாடுவான். இங்கே தான் நமக்கு திகட்டும். அப்போ இது ஒரு வித்தியாசமான பகுதி. இதை புரிந்து கொள்ளணும். அப்போ இந்தியா என்பதில் எல்லாத்தையும் ஏற்றுக்குவோம், சும்மா நம்ம உரிமை மட்டும் வேணும்னா வராது. இதுதான் திராவிடம் பேசிகிட்டு இருக்கிறான்.
அதாவது இந்தியத்தை பாதுகாத்து கொண்டு வாய் வார்த்தையாக தமிழ் உரிமையை பேசுவது. அது நாங்கள் வந்து இப்போ முந்திக்கிட்டு, இப்போ நீங்கள் அங்கே வந்து பகல்காமில் வந்து தாக்குதல் நடத்திட்டோம் அப்படின்னா, இங்கே முந்திக்கிட்டு முதலமைச்சர் தலைமையில் ஊர்வலம் போகுது. பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த பங்களாதேஷ் யுத்தத்தின் போது பெரிய அளவுக்கு இந்திய இராணுவ நடவடிக்கைகள் இறங்கிச்சு, பெரிய போர் புரிஞ்சிச்சு அப்படின்னா, அதுக்கு இந்தியாவிலேயே அதிகமாக நிதி திரட்டி கொடுத்தது கருணாநிதி ஆட்சி. தென்னகத்து முஜிபுர் ரஹ்மானதுக்கு வர சொல்லிக்குவாங்க. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வாய்ப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் இந்தியாவுக்கு சேவை பண்ணிக்கொண்டு, பாரத மாதாவுக்கு பஜனை பாடிக்கொண்டு, நான் தமிழர்களுக்கு பார்க்க நிற்கிறேன் அப்படிங்கிறது தான் திராவிடம். அதனால் இந்த தெளிவு நமக்கு வேணும். இதனுடைய அடிப்படை தன்மையே ஒரு ஆக்கிரமிப்பு தன்மை உடையது. இந்த பாரதம் என்பது ஒரு ஆரியத்துவ ஆக்கிரமிப்பு கொள்கை. இதை புரிந்து கொள்ளாமல் இதை ஏற்க வைப்பதுக்கு தான் பண்றான். இப்போ நீங்கள் வந்து எல்லாரும் முருகரையே வந்து சுப்பிரமணிய சாமி ஆக்கி, நம்ம வந்து எல்லாம் நம்ம ஒன்று தான், நம்ம கடவுள் தான் அது அப்படின்னு இந்தியா கடவுளாக மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது. அது எல்லாமே எதற்காக? நீங்கள் நேரடியான அரசியலுக்கு பதிலாக ஒரு ஆன்மீக வழியான அரசியல், அதுதான் நீண்ட காலம் நடந்துகிட்டு இருக்கு. அதன் வழியாகத்தான் பாரதியம் என்பது கட்டமைக்கப்படுது. அங்கே எப்படி ஜியோனிசம் என்பது அந்த புராணங்களின் வழியாக கட்டமைக்கப்படுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் கட்டமைக்கப்படுது. இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கோன்னு வந்துட்டோம்னா நாம் அடிமையாகத்தான் இருப்போம். எனவே மிகப்பெரிய ஒரு கருத்தியல் யுத்தம், கருத்தியல் விழிப்புணர்வு என்பது இதில் தேவைப்படும் என்பதுனா நம்ம இந்த இஸ்ரேல் பிரச்சனையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை பாடம் என்பதை சொல்லிக் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.